தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்பொழுது இந்த வசனம் அப்படி சொல்கிறது. ஆனால் தாவீது ராஜா அந்த பாவம் செய்யும் பொழுது பத்சேபாளிடத்தில் தன்னுடைய தான் பாவம் செய்யும் பொழுது அவருக்கு அந்த சுத்த இருதயம் அப்பொழுது அவருக்கு இல்லாது இருந்திருக்கிறது. அதனாலதான் அந்த பாவத்தை அவர் செய்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவின்னு என்ன அப்படின்னா, இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெற்றவங்க பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தப்பு செய்யும் பொழுது அந்த நம்முடைய தேவன் நமக்கு உணர்த்தி போதிப்பார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம தப்பு செய்யும் பொழுது நமக்கு போதிப்பார். அதுதான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆவியானவர் நிரந்தரமா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க மாட்டாரு.